السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நறுமை சகோதரர்களே, உறவுகளே, அல்லாஹு தாலாவுடைய பேருதவியினால் அவனுடைய சத்திய மார்க்கத்தை தெளிவாக கற்று பித்ஆக்கள் ஷிர்கற்ற சமூகமாக வாழ்ந்து நம்மை பின்தொடர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளையும் ஷிர்கு பித்அத்தற்ற முறையில் வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் மறுமை வெற்றி யாருக்குரியது என்ற தலைப்பினூடாக ஒரு சில செய்திகளை அறிந்து கொள்வதற்கு நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, மறுமை வெற்றி என்பது இந்த உலகத்தில் நாம் எதை செய்கிறோமோ, யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, யார் வழிப்பிரகாரம் நடக்கிறோமோ அதில் தான் மறுமை வெற்றி தீர்மானிக்கப்படும். வெறுமனே எப்படி வாழ்ந்தாலும் மறுமை வெற்றி உண்டு என்று யாராலும் சொல்ல முடியாது. வெற்றி என்பது பல போராட்டங்களையும் பல தியாகங்களையும் பல சகிப்புகளையும் தாண்டி பெறுவது தான் வெற்றியாகும். உலகத்து வெற்றியாக இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக எடுத்துக்கொள்ள முடியாது. உதாரணமாக, நம்ம ஒரு டாக்டர் ஆகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்குரிய மாதிரியான படிப்புகளை மேற்கொண்டு பல தியாகங்களை செய்ததுக்கு பின்னாடி அதற்கான எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகினால்தான் டாக்டர் பட்டம் கிடைக்கும். டாக்டர் மகன் என்பதற்காக வேண்டியதான் நமக்கு டாக்டர் பட்டம் கிடைக்காது. டாக்டர் பொண்டாட்டி என்பதற்காண்டி அவையும் டாக்டராக முடியாது. டாக்டரை படிக்க வச்சவர் என்பதற்காண்டி அவருக்கும் டாக்டர் பட்டம் கொடுப்பது கிடையாது. யார் படித்தார்களோ அவர்களுக்கு தான் அந்த பதவி கிடைக்கும். அதே மாதிரி தான் உலகத்தில் முஸ்லீமாக இருந்துட்டால், முஸ்லீம் என்ற பெயரில் வாழ்ந்துட்டால், அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், ஃபாத்திமா, சுமையான்னு பேரை வைத்து விட்டால் அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுப்பதாக எங்கேயும் காண முடியாது. சுவர்க்கம் என்ற அந்த அன்பளிப்பை பெறுவதாக இருந்தால் அது வெற்றிக்குரியவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அம்சம். அந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அதில் யாருக்கும் தோல்வி என்ற ஒன்று வந்துவிட்டால் அல்லாஹ் நாடினாலே தவிர வெற்றி கிடைக்காது. ஆனால் வெற்றின்னு வந்துவிட்டால் ஒரு காலமும் அல்லாஹ் அவர்களை தோல்வியில் ஆக்க மாட்டான். அப்போ வெற்றி என்பது இந்த உலகத்தில் நாம் செய்த இபாதாவுக்கு இறைவனுடைய திருப்திக்காக நடந்து கொண்ட முறைக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய பரிசாகும், கிஃப்ட் ஆகும். அப்போ எனவே மறுமை வெற்றி என்பது எதை வைத்து தீர்மானிக்கணும் அப்படின்ற ஒரு பிரச்சனையை நம்ம இலகுவான முறைக்கு தீர்வு கொண்டு விடணும். ஏனென்று சொன்னால், நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வை நம்பாதவர்களாக யாரும் இருக்க மாட்டோம். எல்லோரும் அல்லாஹ்வை நம்புகிறோம். ஆனால் அல்லாஹ் என்பவனை நம்புகிறோமே தவிர எப்படி நம்பணும் என்ற அந்த நம்பிக்கையில் நாங்கள் தவறு விட்டு விடுகிறோம். அப்போ எனவே அல்லாஹ்வை சரியாக நம்பாமல், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பிரகாரம் நம்பிக்கை கொள்ளாமல் நாங்களாக ஒன்றை கிரியேட் பண்ணி நம்ம நம்பிக்கை கொள்வோமாக இருந்தால் அந்த நம்பிக்கையை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது. அதே மாதிரி நபியை பின்பற்ற வேண்டும் என்றால் நபி அவர்கள் எதை சொன்னார்களோ அதனை படித்து அதன் பிரகாரம் நடந்தால்தான் அந்த வெற்றிக்குரிய சமூகமாக நம்ம மாறலாம். வெறுமனே நாங்கள் தொழுதும் தானே, நாங்கள் திக்ர் செஞ்சோம் தானே, நாங்கள் நோம்பு பிடிச்சோம் தானே என்றதுக்காக சுவர்க்கம் கிடைக்காது. ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் தொழுகிற தொழுகைக்கு நீங்கள் செய்கிற இபாதாவுக்கென்று அல்லாஹ் சுவர்க்கம் தரமாட்டான். இப்போ நம்ம தொழுகிறோங்க, நோன்பு பிடிக்கிறோம்,
ஜகாத்து கொடுக்குறோம், ஹஜ்ஜி செய்கிறோம், எல்லாமே செய்கிறோம்ல. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன இருக்குது? ஆமாம், தொழுகையாளி, நோன்பு பிடிக்கிறவர், ஜகாத்து கொடுக்குறவர், ஜிஹாதில் உயிர் எழுந்தவர் சொல்கிறோம்ல. இப்போ இந்த செயலுக்கு எல்லாம் சுவர்க்கத்தை கொடுப்பானா? நல்லா கொடுக்க மாட்டான். ஏன் தெரியுமா? நல்லமலால் செய்கிறவனுக்கு தான் முதல் நரகமே. இந்த நல்லமல் செய்கிறாங்கல்ல, இவங்களுக்கு தான் முதல் நரகமே. அது எப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதுக்கான இதை கேட்டோன்னே முக்கால்வாசி தொலை வர மாட்டான். அதான் நல்லமல் செஞ்ச வேலை இல்லை, அந்த முடி வேலை நான் சொல்கிறது. நல்லமல் செய்கிறாங்க, அந்த நல்லமலில் இஹ்லாஸ் இல்லை என்றால், மறுமை வெற்றிக்கான எண்ணம் இல்லை என்றால், மறுமை வெற்றிக்குரிய கூட்டம் இப்படித்தான் இருப்பார்கள் என்று ரசூல் ஐடென்டி பண்ணினார்களே, அந்த இடத்தில் இல்லை என்று சொன்னால் அந்த அமல்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா 3 பேரை முதலில் கூப்பிட்டு விசாரிப்பான். யாரை விசாரிக்கிறான்? 3 பேரை விசாரிக்கிறான். அதில் ஒருத்தர் யார்? ஆலிம்சா. 2வது யார்? தர்மகர்த்தா, நிறைய கொடைகளை கொடுத்திருப்பார். 3வது யார்? உயிர் தியாகம் செய்த மகான். அப்போ உயிர் தியாகம் செய்தவரையும், பணத்தால் மக்களுக்கு அள்ளி கொடுத்தவரையும், குர்ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தவரையும் தான் 3 விசாரிக்கிறான். இப்போ இந்த 3 பேருடைய இபாதத்தும் நம்ம பார்வையில் கெட்டதா நல்லதா? குர்ஆன் ஓதுறது கெட்டதாங்க, தான தர்மம் செய்தது கெட்டதாங்க, ஜிஹாதில் உயிர் தியாகம் செய்தது கெட்டதாங்க. 3ம் ஹை லெவல் தானே, அதில் யாருக்கு மாற்றுக்கிறது இல்லையே. ஆனால் அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் அந்த 3 பேரையும் தான் முதல்ல விசாரிப்பான். விசாரிக்கின்ற பொழுது, நான் தொழுதேன், நான் குர்ஆன் ஓதினேன், நான் ஜகாத்து கொடுத்தேன், சதக்கா கொடுத்தேன், என்னுடைய உயிரையே பாதையில் தியாகம் செய்தேன் என்றெல்லாம் சொல்லுவான். அல்லாஹ் சொல்ல, நீ சொல்கிறதெல்லாம் உண்மைன்றுவான். நீ தொழுதது உண்மைதான், நீ சதக்கா ஜகாத்துக்கு கொடுத்தது உண்மைதான், நீ ஜிஹாது செய்து உயிர் தியாகம் செய்தது உண்மைதான், நீ எனக்காக செய்தேன்னு அடுத்த கேள்வி கேட்பான். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா, வெற்றிக்குரிய மறுமை வெற்றிக்குரிய அந்த கூட்டத்தினுடைய முதல் அடிப்படை இஹ்லாசுல் இல்லா. எதை செஞ்சாலும் இறை திருப்திக்காக இருக்கணும், முதல் அடிப்படை. அப்போ இங்கே என்ன இருக்குது? இஹ்லாஸ் என்ற ஒன்று உடஞ்சிருது. ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், லில்லாஹி மாஃபி ஸமாவாதி வ மாஃபில் அர்ள் வ இன் துப்து மாஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃபூஹு யுஹாஸிபுக்கும் பிஹில்லாஹ். வானபூமி ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். நீங்கள் உள்ளத்துக்குள்ளே மறைச்சி வச்சாலும் அதை வெளிப்படுத்தினாலும் யுஹாஸிபுக்கும் பிஹில்லாஹ், அல்லாஹ் அதை எடுத்து விசாரிப்பேன்றான். அப்போ இன்னும் சொல்ல போனால், யஅலமு மாஃபி சுதூர், உள்ளத்துக்குள் என்னென்னலாம் ஓட்டம் பிடிச்சிருக்குதோ சிந்தனை ரீதியாக எல்லாத்தையும் ரப்புல் ஆலமீன் அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹு தஆலா உள்ளத்தை அறிந்தவனாக இருக்கிறான் என்றது இந்த ஹதீஸ் சொல்லுதா, குர்ஆன் சொல்லுதா இல்லைங்களா? அப்போ நாளை மறுமையில் பப்ளிக்காக பார்க்கும்போது அமல்கள் கரெக்டாக இருந்திருக்கிறாங்க. பப்ளிக்கில் பார்க்கும்போது தொழுதிருக்கிறாங்க, நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க, ஜகாத்து கொடுத்துருக்கிறாங்க, ஜிஹாதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அப்போ இப்படி வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் வெற்றி தானே, மறுமை வெற்றிக்குரியவங்க தானே இந்த இபாதத்துக்குரியவங்க. ஆனால் அல்லாஹு தஆலா இபாதாவை பார்ப்பதோடு எதை பார்க்குறான் தெரியுமா? உள்ளத்தை பார்க்குறான். அவன் உள்ளத்தில் என்ன நோக்கத்துக்காக செய்கிறான், உள்ளத்தில் என்ன நோக்கத்துக்காக செய்கிறான் என்று அல்லாஹ் நோக்கத்தை பார்க்குறான். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க என்ன? இன்னல்லாஹ லா யன்துர் இலா சுவரிக்கும் வலா இலா அஜ்சாமிக்கும் ஃபி ரிவாயத்தின் வலா இலா அம்வாலிக்கும். அல்லாஹு தஆலா உங்கள் சொத்துக்களையோ உங்கள் உடல் அமைப்புகளையோ வேறு இதெல்லாம் பார்ப்பது கிடையாது. வலாக்கின் யன்துர் ஃபி குலூபிக்கும் வ அஅமாலிக்கும். அல்லாஹு தஆலா உங்களுடைய உள்ளத்தையும் அதன் செயல்பாடையும் அல்லாஹ் பார்க்குறான். நீங்கள் செயல்பாடு கரெக்டாக இருக்குது, ஆனால் உள்ளத்தில் என்ன மாறி இருக்குது? இவர் தொழுதிருக்கிறாரு, குர்ஆன் ஓதிருக்கிறாரு, சதக்கா சகாத்தை கொடுத்திருக்கிறாரு, ஜிஹாது செஞ்சிருக்கிறாரு, இது எல்லாமே இஸ்லாம் சொன்ன காரியம்தான். ஆனால் அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கலை? நான் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்ற சிந்தனை இருக்கலை. நான் குர்ஆன் ஓதுறேன், நான் பல மெட்டுகளில் ஓதுறேன், நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இவர் அப்படி கிராத் ஓதுறவர், இப்படி கிராத் ஓதுறவர் என்று சொல்லி இன்னும் மக்கள் எல்லாம் புகழ்ந்து பேசணும், என்னுடைய கிராத்துக்கு மக்கள் எல்லாம் அப்படியே மகுடிக்கு பாம்பு மயங்குவதை போல இவங்கெல்லாம் மயங்கி நிற்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் ஒருத்தன் ஓதினான்னு வச்சுக்கோங்க, அல்லாஹ் அதை கரெக்டாக கொடுப்பான். இவருக்கு பின்னாடி மக்களை சாரையால் அனுப்புவான். நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பான், யாருக்காக குர்ஆன் ஓதினேன்? யா அல்லாஹ், இரவு பகல்லாம் தூங்காமல் கண் விழிச்சு உனக்காகத்தான் குர்ஆன் ஓதினேன். அல்லாஹ் சொல்லுவான், நீ போய் சொல்கிற. அல்லாஹ் மலக்க கூப்பிட்டு கேட்பான், ஏப்பா
இவன் சொல்கிறான் எனக்காக தான் குர்ஆன் ஓதினன்னு, உன் சாட்சியம் எப்படி இருக்கு சொல்லு பார்ப்போம். யா அல்லாஹ், இவன் குர்ஆன் ஓதினது உண்மை, ஆனால் மக்கள் இவனை புகழணும் என்பதற்காக குர்ஆன் ஓதினான். அல்லாஹ் சொல்லுவான், அந்த புகழ்ச்சியை நான் உலகத்தில் தந்துட்டேன், இவனை நரகத்தில் வீசுங்கள். அப்போ மறுமை வெற்றிக்குரியவர்கள் ரெண்டு அடிப்படை இருக்கணும். முதல் அடிப்படை என்ன தெரியுமா? இஹ்லாசுல் இல்லா, எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக செய்கிறோம் என்ற அந்த தூய்மையான எண்ணம் இருந்துடணும். சரிங்களா? முதலாவது என்ன, நம்ம எதை செஞ்சாலும் நான் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், அடுத்தவனுக்காக செய்யலை என்ற தூய்மையான எண்ணம், கலப்படமற்ற எண்ணம் இருந்துட வேணும். அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்கிறான்? ஒமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன் சொல்றானா இல்லையா? இஹ்லாஸான முறையில் இபாதா செய்வதற்கும் தௌஹீது அடிப்படையில் இபாதா செய்வதற்கு தான் நம்ம ஏவப்பட்டிருக்கிறோம். தௌஹீத் இல்லாத இபாதாக்கள் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுக்காக வேண்டி இங்கிலீஷ் நம்பர் தௌஹீதை நீங்கள் நம்பிடக்கூடாது. இன்றைக்கு நிறைய பேர் இங்கிலீஷ் நம்பரை வச்சு தான் தௌஹீதுன்றான். இந்த தௌஹீதை நான் சொல்லலை, புரியுதுங்களா? ஷிர்கற்ற தௌஹீதாக இருக்கணும். அப்போ ஷிர்க்குனா என்ன? படைப்பினங்களை படைத்தவனிடத்தில் உயர்த்தக்கூடாது. அவர் நபியாக இருந்தாலும் சரி, மலக்காக இருந்தாலும் சரி, மகானாக இருந்தாலும் சரி, அவுலியாவாக இருந்தாலும் சரி, நாதாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அல்லாஹ் இடத்துல தூக்கி வச்சிடக்கூடாது. அந்த நிலையில் நம்ம எந்த இபாதா செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, அல்லாஹு தஆலா அவ்வளோத்தையும் பப்ளிசிட்டி பண்ணி போட்டு அழிச்சுட்ருவான். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் சம்மஅ சம்மஅஹுல்லாஹு யௌமல் கியாமா, யார் இந்த உலகத்தில் தனது இபாதாக்களை விளம்பரப்படுத்திக் கொள்வார்களோ அல்லாஹ் அவர்களை மறுமையில் விளம்பரப்படுத்தி கைவிட்டு விடுவான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகுற சொன்ன செய்தி நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் முதலாவது வெற்றிக்குரிய சமூகத்தில் ரெண்டு அடிப்படை இருக்கணுமா. முதல் அடிப்படை என்னங்க? இஹ்லாசுன் லில்லா, எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக செய்யணும். செய்கிற இபாதாக்கள் பப்ளிக்காக என்ன செய்யுது? கரெக்டாக இருக்குது. ஆனால் இஹ்லாஸில் மட்டும் கரெக்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்போ ஒரு சந்தேகம் வரலாம், இமாமு தொழுவிக்கிறாரு, பல டியூனில் ஓதுறாரு, அவருடைய உள்ளத்தில் இந்த சிந்தனை வந்துடுது, அப்போ எங்கள் தொழுகை பார்த்தீங்களா? ஏன்னா அவர் தொழுகை தான் ஏற்றுக்கொள்ளப்படாது இல்லை, அப்போ எங்கள் தொழுகை பார்த்தீங்களா? கேள்வி நியாயமா இல்லையா? எங்கள் தொழுகை பாத்தில் கிடையாது. ஏன்னா அவர் செய்த தப்பை நாங்கள் பொறுப்பெடுக்க மாட்டோம். அல்லாஹ் தஸ்ரு வாசிரத்துன் விஸ்ர உஹ்ரா, ஒருத்தன் செய்கிற பாவத்துக்கு இன்னொருத்தன் பழிக்கிறது கிடையாதுன்னு நல்லா தீர்ப்பு சொல்லிட்டான். அதனால் இமாம் குர்ஆன் சொன்ன அடிப்படை தொழுவிக்கிறாரு, நாங்கள் தொழுதுட்டு போயிடுறோம். அப்போ அவருடைய உள்ளத்தில் தப்பான சிந்தனை இருந்தால் அதுக்கு அவர் தான் பலிக்கிறது தவிர நம்ம பலிக்கிறது கிடையாது. உப்பு தின்னு வந்தாலும் தண்ணி குடிக்கணும், கண்டவெல்லாம் தண்ணி குடிக்கலாமா? அவர் உப்பு தின்னா தண்ணி குடிப்பார். நம்ம அந்த உப்புக்கு நம்ம உப்பு குடிக்கவும் இல்லை, நம்ம உப்பு கொடுக்கவும் இல்லை. அவராக தன்னை கிரியேட் பண்ணி கொண்டதுக்கு அவர் தான் பொறுப்பு, அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. அப்போ அதனால் ஒருத்தருடைய உள்ளத்தை அறிஞ்சவன் நல்லா தானே, வெளிப்படை நமக்கு தெரியாது, வெளிப்படையை நம்ம தீர்மானிக்கலாம். அப்போ அதனால் அந்த சிந்தனை தொழுதால் அவன் டிசைட் பண்ணுவான் என்ன நடக்கும்னு. நம்ம தொழுகை பாத்தில் கிடையாது, ஏன்னா எல்லாரும் கரெக்டாக சொல்லி முடிச்சிடணும். அப்போது ரெண்டாவது யார் வர்றாங்க? உலகத்தில் சொத்துக்களால் தர்மம் செஞ்சவர் மாட்டிப்படுவார். அல்லாஹ் கேட்பான், நீ என்ன செஞ்ச எனக்காக? யா அல்லாஹ், உன்னுடைய சொத்துக்கள்லேருந்து நான் ஏராளம் தர்மம் செஞ்சேன், அள்ளி கொடுத்தேன் எல்லாருக்கும், பள்ளி கேட்டால் கொடுத்தேன், அது கேட்டால் கொடுத்தேன். இன்றைக்கி கடை பிஸ்னஸை பாருங்கள், பள்ளிக்கு கேட்டாலும் கொடுக்குறான், பன்சாலை கேட்டாலும் கொடுக்குறான், பொன்சனுக்கு கேட்டாலும் கொடுக்குறான், தன்சலை கேட்டாலும் கொடுக்குறான், மீலாது நபிகள் கேட்டாலும் கொடுக்குறான். அவருக்கு என்ன கஸ்டமர் தேவை, அவ்வளவுதான். அவர் அல்லாஹ்வுக்காக கொடுக்குறது கிடையாது, அவங்கள கொடுக்குறதுக்குன்னா கஸ்டமருக்காக. எந்த ஒருத்தனும் பாவத்துக்கு துணை போகக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், ஒலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவமான கெட்ட காரியங்களுக்கு துணை போகக்கூடாது. அப்போ எதெல்லாம் இஸ்லாத்தில் வழிகாட்டப்படாத காரியங்களாக நடைபெறுகிறதோ அதற்கு உதவி செய்வது அனைத்தும் பாவமாகும். நீ உலக லாபத்துக்கு செய்தால் உலகத்தில் எல்லாம் தந்துடுவான், அதை ஹயாத்தாக்குறது காசு கொடுத்த பாரு, இதுக்கும் மறுமையில் பிடிச்சிக்குவான். இதுக்கு என்ன செய்யும்? அல்லாஹு தஆலா மறுமையில் பிடிச்சிக்குவான். அப்போ என்ன காரியம் செஞ்சாலும் அது லில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் செய்யணும். அதனால் நீ செலவழிச்ச உண்மைதான், நீ எனக்காக செலவழிச்சியா? ஆமாம், எல்லாம் உனக்காக தான் செலவழிச்சேன்றான். அல்லாஹ் மலக்கை கூப்பிட்டு கேட்பான், இவன் எனக்காக செலவழிச்சானா? இல்லையா அல்லாஹ். சமூகங்கள் இவனை பார்த்து, இவர் யார் தெரியுமா? 10 பேருக்கு வீடு கட்டி கொடுத்தவர். இவர் யார் தெரியுமா? பள்ளி கட்டி கொடுத்தவர். இவர் யார் தெரியுமா? ரோட்டு போட்டு கொடுத்தவர் என்று 4 பேர் இவனை புகழணும். இவன் வருகின்ற பொழுது புட்டுவத்தை கொடுத்து அந்த இருங்க சார் அப்படி கொடுக்கணும். நிறைய பேர் அப்படி தான் எதிர்பார்க்கறது. நிறைய பேர் என்ன அப்படி தான் எதிர்பார்க்குறேங்க. நம்ம வரக்குள்ள நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணுங்க அப்படி சொல்லுவாங்க. சில பேர், மௌலவி கஷ்டம்தான், என்ன செய்ய, நம்ம ஸ்டாண்டர்டை விடக்கூடாதுல்ல. பாருங்க, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அந்த இஹ்லாஸையும் பிஸ்னஸை பார்க்குறானோ.
நம்ம மனிதனோட மென்டாலிட்டி என்னென்னா எல்லாத்தையும் பிஸ்னஸாக பார்க்குறான். தொழில் தான் அதுவும் பிஸ்னஸாக தான் பார்க்குறான். ஜகாத்து கொடுக்க அதே பிஸ்னஸாக தான் பார்க்குறான். அதில் என்ன பண்ணுறான்னா பாவம் செய்கிறான். எதுக்கு? தன்மான பிரச்சனை. நீ எதுக்குப்பா வட்டி எடுத்த? தன்மான பிரச்சனை. நீ ஏன் நம்ம குர்பான் கொடுத்த? தன்மான பிரச்சனை. குர்பான் கொடுக்க காசு இல்லை, கடன் வாங்கி கொடுத்தேன். ஏன்னா 4 பேர் என்னடா போன வருஷம் கொடுத்த இந்த வருஷம் கொடுக்க லொஸ் ஆகிட்டியோ இந்த கேட்பாண்டு பயந்து என்ன செஞ்சேன்? குர்பான் கொடுக்குறானா இல்லையா? சொல்கிறான். அவன் வாயால் சொல்கிறாங்க. அவன் வாயால் இந்த ஆபத்தான நிலையை சொல்கிறான். அப்போ யோசித்து பாருங்க, அல்லாவுக்காக நம்ம குடும்பமாக இருந்தால் நம்ம கெப்பாசிட்டிக்கு ஏற்பதை நம்ம இந்த சொல்லுவாங்களே விரலுக்கு ஏற்றதான் வீக்கம் வேணும்னு, அந்த மாதிரி இருக்கணும். அப்போ இவர் என்ன பண்ணார்? அள்ளி கொடுத்தாரு. இதுக்கு இது கொடுத்தான். ஆனால் யாருக்காக கொடுத்தா இந்த பிரச்சனை அங்கே வந்துடுது. அப்போ மலக்கு சொல்லுவார், இவன் சமூகத்தில் புகழுக்கும் பேருக்கும் கொடுத்தான். அல்லாஹ் சொல்லுவான், எதை நீ எதிர்பார்த்து கொடுத்தாயோ அதை நான் உலகத்தில் தந்துட்டேன், இவனையும் தூக்கி நரகத்தில் வீசுங்கன்றுவான். அப்போ 2வது 3வது கூப்பிடுவான், நீ என்னப்பா பண்ணின எனக்காக? எல்லாம் நான் ஒரு பாடி பில்டர், தேர் ஆரோக்கியம், 10 பேரை அடித்து ஜாய்ப்பேன், உனக்காக ஜிஹாது செஞ்சு என் உடம்ப உனக்கு உசுரை தியாகம் செஞ்சேன்ருவான். செஞ்சது உண்மை, யாருக்காக செஞ்சேன்னு கேட்டுருவான். நான் உனக்காக தான் செஞ்சேன்ருவான். எனக்காக செஞ்சியா? சரி, சாட்சியத்தில் கூப்பிடுவான். சாட்சியத்தை கூப்பிட்டு இவன் யாருக்காக செஞ்சான்? யாரெல்லாம் இவன் உலகத்தில் வீரன் என்று போற்றப்பட வேண்டும், இவன் மகா வீரன் என்று மக்களால் போற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஜிஹாது செஞ்சான். அல்லாஹ் சொல்லுவான், நீ எதை எதிர்பார்த்தாயோ அது கிடைத்து விட்டது. ஆனால் இபாதா கரெக்டு, ஆனால் இஹ்லாஸும் ராங்கு. இபாதா கரெக்டாக இருக்குது, அவனுடைய ஏம் இருக்கிற நோக்கம் இருக்கல, அது தப்பாக போச்சுது. அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய நோக்கம் தப்பு, புகழாரம் கிடைச்சிச்சு, அது கிடைச்சாச்சு உலகத்தில், இவனையும் தூக்கி நரகத்தில் வீசுங்க. அப்போ முதலாவது நரகம் போகிறது யாருங்க? யார் இபாதாவில் முன்னேற்றத்துக்கு நிற்கிறானோ அவன் தான் முதல் நரகம் போகிறானா? அவன்கிட்ட என்ன பிரச்சனை? இபாதா பிரச்சனை இல்லை, அவன்கிட்ட வந்த சிந்தனை பிரச்சனை. அப்போ மறுமை வெற்றிக்குரிய சமூகத்திடத்தில் இஹ்லாஸ் என்பது தூய்மை, அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்ற தூய்மை இருக்க வேண்டும். அந்த அல்லாஹ்வுக்காக செய்கிற தூய்மை இருக்காத வரைக்கும் உங்கள் நெத்திகள் கருத்தால் என்ன, உங்கள் சொத்துக்கள் அழிந்தால் என்ன, அல்லாஹ்விடத்தில் எந்த ஃபாய்தாவும் கிடையாது, எந்த லாபமும் கிடையாது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அப்போ வெற்றிக்குரிய சமூகத்திற்கு 2வது இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு என்னென்னா இத்திபா ரசூல் இருக்க வேண்டும், நபி அவர்களை பின்பற்றுதல் இருக்க வேண்டும். அப்போ இஹ்லாஸ் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சாச்சு. தொலை போனால் அல்லாஹ்வுக்காக தொழணும். சில பேர் அல்லாஹ்வுக்காக தொலை வந்து போட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இத்திபா ரசூல் இல்லாமல் தொழுகிறாங்க. கரெக்டாக பள்ளிக்கு வந்துடுவாங்க. பள்ளிக்கு வந்து சஃபில் நின்று கொண்டு கையை தூக்கி உசல்லின்னாங்கன்னா அவர் ருக்கு போக மாதிரி உசல்லிலே நிற்பார். அவர் உசல்லி வரல மற்றது வராது வாய்க்கு. இவர் ருக்கு போக மாதிரி அப்போ தான் உசல்லி வரலன்னு சொல்லி போட்டு தூக்கி ருக்கு போவார். அப்போ முதல் கோணம் முற்றிலும் கோணம். அப்போ முதலாவது பித்யத்தை கொண்டு உருவாக்குறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாச்சும் நியத்து தேவை என்பது கரெக்டு தான். நியத்துனா என்னங்க? செய்வதற்கு முன்னாடி ஒன்று நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் நியத்து. இப்போ பாங்கு சொல்லுது, இது லுகருக்கு 12 மணிக்கு சொல்கிற பாங்கு எதுக்குரிய பாங்கு? லுகருக்கு பாங்கு. லுகருக்கு பாங்கு சொல்ல ஏன்னா சுபோக்கு நியத்து வைப்பேனா? அது லுகருக்கு தெரியுதில்லை. இது 12 மணி லுகர் டைமு, 3 மணி அசர் டைமு, சூரியன் மறைஞ்சாச்சு மகரிப் டைமு, செம்மேகம் மறைஞ்சு முடிஞ்சாச்சு அது இஷா டைமு, தூங்கி எழுப்பிட்டு ஃபஜ்ர் டைமு. அந்தந்த இடத்துக்கு அந்தந்த மைண்டு ஃபிக்ஸட் ஆகுதா, அதுதான் நியத்து. மைண்டு ஃபிக்ஸட் ஆகிறது தான் நியத்து. இதை விட்டு போட்டு வாயால் மொழிகிறது, வாயால் மொழி. ரமலான் காலம் வந்தாலும் நவைத்து சௌமகாதின்னு சொல்கிறது. ரமலாண்டு வந்தால் எதுக்கு வந்துச்சு? எல்லாம் ரமலான் வந்தாச்சு, தலைப்புறே கண்டுட்டேன், உனக்காக நோன்பு பிடிக்கும், இதுதான் நியத்து. எல்லாம் இந்த வருஷத்தில் இந்த மாதம் முழுவதும் நோன்பு பிடிப்பேன், நியத்து வச்சாச்சு. எல்லாம் ஒவ்வொரு நாளும் உனக்காக பிடிப்பேன், நியத்து வச்சாச்சு. சஹருக்கு எழும்புகிறோம். சஹருக்கு எதுக்கு எழும்புகிறோம்? பாத்ரூம் போயிட்டு தூங்குறதுக்கா? சஹருக்கு எழும்புறது சஹர் சாப்பாடு தான். எதுக்கு சாப்பிட்றோம்? நோன்பு பிடிக்கிறதுக்கு. அதுக்கு எலும்பினாலே நியத்து ஆச்சுது. அப்புறம் கொஞ்சம் சாப்பிடு முடிஞ்சது பிறகு நவைத்து சொல்லுன்றது பார்க்குறோமா இல்லையா? பள்ளிகளை கயாமுலை தொழுது முடிஞ்சவொடனே ஆளுங்க சொல்லிக் கொடுப்பாரு, நவைத்து சௌம கதிரி அண்ணாதாய் வரலான்னு சொல்லுங்க. இப்போ நீயத்து வச்சா என்னது சாப்பிட போகிற? எது பாருங்க சொல்லுவாங்க, நீயத்து வச்சா சாப்பிடக்கூடாது. அப்போ நீ கியாமுலை பிறகு நீயத்தை தான் சொல்லி கொடுத்த, அப்போ எப்படி சகர் சாப்பிட்றது? அவதை கண்டினியூ பண்ண வைக்கிறல்ல. அப்போ இந்த மாதிரி அறிவியலித்தனமான செய்திகளை மக்கள் மத்தியில் சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். அப்போ எனவே
இபாதா அல்லாஹ்வுக்காக வேண்டி இஹ்லாஸாக இருக்குது. நம்ம அல்லாஹ்வுக்காக தான் செய்கிறோம். நம்ம மக்களை கூப்பிட்டு கேளுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வருவாங்க. யாருக்காக பள்ளிக்கு வரியா? அல்லாஹ்வுக்காக போகிறோம்ப்பா, அல்லாஹ் தொலை போகிறப்பான்னு அழகாக சொல்லுவாங்க. ஆனால் இஹ்லாஸ் கரெக்டாக இருந்தும் இத்திபா ரசூல் கரெக்டாக இல்லை என்றால், முதாபஅத்து ரசூல் கரெக்டாக இல்லை என்றால் அவங்க வெற்றி பெற்ற கூட்டம் கிடையாது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய இபாதாவே உங்களுக்கு சொர்க்கம் நுழைய முடியாதுன்னா, அப்போது ரசூலுல்லாஹ்வுக்கு அப்போ நீங்கள் யார்? நம்மளும் அந்த லிஸ்ட்டு தான். அப்போ நமக்கும் அந்த லிஸ்ட்டில் தான். அப்போ எனவே அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் வரணும். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் வந்தால் தான் இந்த இபாதாக்களுக்கு வெளியீடாகும். இப்போ லைட்டை போட்டாச்சுங்க, ஃபியூஸ் எல்லாம் போட்டாச்சுங்க, மெயினுக்கு கரண்ட் கொடுக்காடி லைட்டு பற்றுமா? கரண்ட் கொடுக்கணும் இல்லை லைட்டு பற்றுறதுக்கு. அப்போ எனவே தான் நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சுட்டு மெயின் சுவிட்சை வந்து போடாம விட்டு லைட்டை போட்டு போட்டு கரண்ட் வராதில்லை. அதை மாதிரி நம்ம எல்லா இபாதும் கரெக்டாக செஞ்சுட்டு அது இஹ்லாஸும் கரெக்டாக இருக்குது. அந்த செயல்பாட்டில் வந்துட்டு கரெக்ட் இல்லாட்டி, அந்த செயல்பாடு கரெக்ட் இல்லாமல் நபி வழிக்கு மாற்றம் அமைச்சுட்டா இபாதா ஏற்றுக்கொள்ளப்படாது. ரெண்டும் கரெக்டாக இருக்கணும். ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் தான் அது கரெக்டு. ஒன்று சரியாக இருந்து இன்னொன்று சரியில்லாட்டி அது கரெக்டு கிடையாது. நம்ம பைக் இருக்குதுங்க, கரத்தை எடுத்துக்கோம்லே, அதான் சூட்டபுளாக இருக்கும். 2 சக்கரம் போடுவோம், ஒரு சக்கரம் பெருசாக ஒரு சக்கரம் கட்டையாகவும் இருந்துச்சுன்னா வண்டி ஓடுமா? ஓடாதில்ல. 2 சக்கரம் கரெக்டாக இருக்கணும்ல, நீயத்தும் கரெக்டாக இருக்கணும், இத்திபா ரசூலும் கரெக்டாக இருக்கணும். ஒன்று கூட இருந்து இன்னொரு குறைய இருந்தால் வண்டி ஓடாது. அதே மாதிரி தான் இபாதா ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ சொர்க்க வெற்றிக்குரிய சமூகம், அருமை வெற்றிக்குரிய சமூகத்திடத்தில் இஹ்லாஸுல்லாஹி கரெக்டாக இருக்கணும். நான் அல்லாஹ்வுக்காகத்தான் செய்கிறேன் கரெக்டாக இருக்கணும். தப்பு சொல்லி பாருங்கள், பித்அத் செய்வான், குராபாத்து செய்வான், மீலாது நபி விழா கொண்டாடுவான், மௌலிது ஓதுவான், எல்லாம் செய்வான். யாருக்கு செய்ய? அல்லாஹ்வுக்காக தான் நாங்கள் செய்கிறோம். ஏன்னா ரசூலை நேசிப்பது அல்லாஹ்வுடைய சட்டமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையா இல்லையா? அப்போ அந்த அல்லாஹ்வுக்காக தான் நாங்கள் செய்கிறோன்றோம். அப்போ அல்லாஹ்வுக்காக செய்கிறோம் என்ற எண்ணம் கரெக்டாக ஆச்சுது. ஆனால் வழிகாட்டப்பட்டு இருக்குதான்ற ஒரு கேள்விக்கு பதில் தேடும்போது இல்லைன்னு வந்துடுது. அப்போ ஒரு இபாதா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு பிரதானமான 2 காரணம். ஒன்று இஹ்லாஸுல். ஏன்னா ஒரு இபாதாவை ஏற்றுக்கொள்ள 2 காரணம் வந்துட்டு இருந்தால் அதுதான் வெற்றியாக அமைய போகிறது. அதுதான் என்ன ஆகுது? வெற்றியாக அமைய போகுது. அப்போ அந்த மறுமை வெற்றிக்கு உலகத்தில் சில காரியங்கள் தான் பிரதிபலனாக அமைய போகிறது. அப்போ உலகத்தில் உண்மையிலே நம்ம இபாதா ரீதியாக அல்லாஹ்வுக்கு இஹ்லாஸாக கரெக்டாக செஞ்சிடறோம். ஆனால் இத்திபா ரசூலை தப்பு விட்டுடுறோம். ரசூலை சொன்ன மாதிரி செய்து கிடையாது. இன்றைக்கு நம்ம எல்லாம் உது செய்கிறோம். என்ன செய்கிறோம்? இங்கே ஒரு அப்படி 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 செஞ்சுட்டு போகிறோம். இதை ரசூலா செஞ்சாங்களே எங்கேயாச்சும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்கள் முடிகளை ஏதாவது பட்டால் போதும் என்று சொல்லியிருக்கிறாங்களா? அப்படி ரசூலா செஞ்சிருக்கிறாங்களா? செய்யலையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னெற்றிலிருந்து பிழை வரைக்கும், பிழறியிலிருந்து முன்னெற்றி வரைக்கும் தான் ரசூலா கொண்டாந்தாங்க. அதை செஞ்சால் தான் உது கூடும். அங்கே தான் இத்திபா ரசூல் இருக்குது. அல்லாஹ்வுக்காக உது செய்கிறேன்னு சொல்லிவிட்டு இமா ஷாஃபியை நீங்கள் காரணம் காட்டி நாசமாக போனீங்கன்னா அதுக்கு அல்லாஹ் ரசூலும் பொறுப்பு கிடையாது. நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். மதுஹபுகளை வைத்து இன்றைக்கு இபாதா செய்யக்கூடாது, அது மதுஹபுக்கு இபாதாவுக்கு சம்பந்தம் இல்லை. இபாதாவில் வந்து ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட வேண்டும். ரசூலுல்லாஹ் இப்படி தான் செய்தார்கள் என்று இருந்தால் தான் அப்போ வெற்றி மறுமை வெற்றிக்குரிய சமூகத்திடத்தில் இபாதா விஷயத்தில் கரெக்டாக 2 விஷயம் என்ன நேர்மையாக இருக்கணும். ஒன்று இஹ்லாஸுல் இல்லா, அடுத்தது என்ன? இத்திபா ரசூல். ரசூலுல்லாஹ் செஞ்ச மாதிரி செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உது செய்தார்களோ அப்படி உது செய்தால்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ அந்த கரெக்டாக இருந்தால் தான் அல்லாஹ்வுடைய ரிதுவான் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும். அப்போது அல்லாஹ் உனக்காகத்தான் செஞ்ச, நீ எனக்காகத்தான் செஞ்ச, ஆனால் நீ நபியை மாற்றிய விட்ட, நீ நபின்னு ஷாஃபியை எடுத்துக்கிட்ட. நான் நபின்னு ஷாஃபியை தந்தேன் உனக்கு? நான் நபியனு ஷாஃபியை தரலையே, நபியனு ஹனஃபியை தரலையே, நபியனு ஹம்பலியை தரலையே, நபியனு மாலிக்கை தரலையே. நான் நபியனு தந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நபியா தந்தேன். நீ அவரெல்லாம் பின்பற்றிருக்கணும். அவரை விட்டுப்பட இன்னொருத்தனை பின்பற்றிட்டு எனக்கு சுவர்க்கத்தில் நீ சண்டை பிடிச்சா தந்துடுவேனா நான் உனக்கு? அல்ல கேட்பானா? கேட்க மாட்டானா? அப்போ நம்ம கரெக்டாக எதை புரியணும் அப்படின்னா, இஹ்லாஸ் கரெக்டாக இருப்பதை போல நபி அவர்களை பின்பற்றுவது கரெக்டாக இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? கரெக்டாக மார்க்கத்தை படித்து ஃபாலோ பண்ணணும். படிக்காமல் ஊர் வழக்கம், உலக வழக்கம், எங்கள் மதுஹப் வழக்கம்லாம் போகக்கூடாது. மதுஹபுகளாக உருவானது ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 400, 500, 300 வருஷத்துக்கு பிறகு. அப்போ அதுக்கு முன்னாடி சொல்கிறது நிலை என்ன கேட்கலாமா இல்லையா? இன்றைக்கு சொல்கிறாங்க மதுஹப் இல்லைன்னா மார்க்கம் இல்லைன்னு. அப்போ மதுஹபை உருவாகாத காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள்லாம் தாபியங்கள் எங்கே போவாங்க? கேட்கணுமா இல்லையா? சரி,
உலகம் அழிகிறதுக்கு முன்னாடி தஜ்ஜாலை கொள்ள வர்ற ஈசா நபி எந்த மதுஹபில் இருப்பாங்க? ஹனபில் இருப்பாங்களா, ஹம்பல் இருப்பாங்களா, மாலிக் இருப்பாங்களா, எதில் இருப்பாங்க? இதெல்லாம் இடையில வந்து போகிற மாதிரிங்க. இதெல்லாம் கணக்கெடுக்க கூடாது. இதெல்லாம் மார்க்கத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அந்தந்த அறிஞர்கள் படித்தாங்க, எழுதினாங்க, போனாங்க. அவங்க சொன்னாங்களா எனக்கு பின்னாடி வான்னு? என்ன சொன்னாங்க? இதா சஹல் ஹதீது பஹு மதுஹபி. குர்ஆன் ஹதீஸ் தான் ஏன் வாழ்க்கைன்னு போயிட்டாங்க. குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக ஏதாவது பேசினா அதை தூக்கி வீசு அப்படின்ட்டாங்க. கணக்கு எடுக்க வேணும் அவங்களே சொன்னதுக்கு பிறகு புத்தகத்துக்கு உரியவேன என்ன கணக்கு எடுக்காதப்பா, குர்ஆன் சுன்னாக்கு பின்னாடி போகணும் அவர் கூப்பிடுறாருன்னா அவரை ஒன்றை தான் கணக்கு எடுப்பேன்னு அவர் பலிக்கேடா. அவர் மறுமையில் யாரெல்லாம் நான் சொன்னேன் அதுக்கு நான் கேரன்னு சொல்லுவாரா? சில பேர் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் வந்து வருவீர்கள், அந்த நாயகம் வருவார்கள், இந்த நாயகம் வருவார்கள், ஒரு எம்பளை போய் தூக்கி கையில் தருவார்கள். உலகத்தில் போஸ்ட்மேன் பண்ணி வேலை பண்ணிப்பார் போல. உலகத்தில் போஸ்ட்மேன் வேலை பண்ணால் தான் கவர் கொடுக்கணும். வருவார்கள், தருவார்கள். என்னதுக்குயா? இது என்ன தெரியுமா? நீ எனக்காக ஓதின அது எதையா ஓதினாரு? லஹவுலா. இதை சொல்லி மக்கள் வழி கெடுக்கிறது. இதை சொல்லி மக்களை வழி கெடுக்கிறது. அப்போ யோசித்து பாருங்க, மறுமையுடைய சப்ஜெக்டே தெரியாது, ஜீரோ. அதனால இதை சொல்லி மக்களை ஏமாத்துறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இபாதாவாலேயே சுவர்க்கம் நுழைய முடியாதுன்னா கவர் கொடுத்த மட்டும் சுவர்க்கம் கிடைச்சிருமோ? யோசிச்சு பாருங்க. அவன் செய்கிற இபாதாவுக்கே சுவர்க்கம் இல்லையா? அது ரசூல் அல்லாஹ்வுடைய என்னது திருப்பொருத்தம் கிடைக்கணுமா? அந்த திருப்பொருத்தம் கிடைப்பதற்கு இபாதா நபி வழியில் இருக்கணுமா? இபாதா எதில் இருக்கணும்? ஷாபி வழியிலையோ ஹனபி வழியில இல்லை, நபி வழியில இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சுவர்க்கத்தில் கூறியவங்க. அப்போ மறுமையின் வெற்றிக்குரியவங்க இடத்துல என்ன இருக்கும்? இஹ்லாஸ் இருக்கும். அப்போ ஷிர்க் இருக்காது, ஷிர்க்கு அறவே இருக்காது. இபாதா நபி வழி பிரகாரம் இருக்கும். அப்போ ஷிர்க்கை செஞ்சு கொண்டு இப்போ சில பேர் செய்வாங்க இஹ்லாஸ் அல்லாஹ்வுக்காக தான் செய்வாங்க. ஆனால் இத்திபா ரசூலும் இருக்கும், ரசூலை கரெக்டாக இருக்கும். ஆனால் தௌஹீது இருக்காது, தௌஹீது இருக்காது. இஸ்ம் கட்டியிருப்பாங்க, நூல் கட்டியிருப்பாங்க, திருப்பி என்ன செய்வாங்க? அங்கே போவாங்க, இங்கே போவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் புகாரில் அப்படி தான் வந்துச்சு, நான் அப்படி தான் உது செய்வேன், தலையை அழகாக வசூல் செய்வேன், இதெல்லாம் செய்வாங்க. ஆனால் வியாழக்கிழமை நைட் ஆகினா உட்கார்ந்து கொண்டு புருதா ஓதுவாங்க. அந்த இது இந்த இது ஓதுவா. இது ரசூல்லா ஓதினாங்களா? ரசூல்லா வழிகாட்டினாங்களா? ரமலானுடைய காலம் பிறகு 17 வந்தால் போதும் பத்ர் மௌலூத் ஆரம்பிக்கிறாங்களா இல்லையா? இதெல்லாம் ரசூல்லா காட்டினாங்களா? சஹாபாக்கள் செஞ்சாங்களா? தாபியங்கள் செஞ்சாங்களா? செய்யலையே. அப்போது இஹ்லாஸாவும் இருக்குது, இத்திபா ரசூலும் இருக்குது. பேசிக்கான தௌஹீதில் கை வச்சேன்னு வச்சுக்க, இந்த இபாதாவெல்லாம் தூசாக மாறி போய்விடும். இந்த இபாதாக்கள் கரெக்டாக செஞ்சுருக்கிறான், ஆனால் மெயின் சுவிட்சை ஓப்பன் பண்ணி போட்டு எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சு எப்படி பதுப்புது? பத்தாதில்ல. அந்த மாதிரி ஷிர்க்கோடு எந்த இபாதா செய்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா சொன்னதாக சொல்கிறார்கள், யாராவது ஒருத்தன் இபாதாவை செய்கிறான் ஆனால் ஷிர்க்கோடு சேர்ந்து செய்தால் நான் அவனையும் விட்டு விடுவேன், அவன் இபாதாக்களையும் விட்டு விடுவேன். அப்போ இபாதாவை அல்ல ஏன் விடுறான்? ஷிர்க்கோட செய்கிறதுனால. யமஹியத்தீன்னு கூப்பிட்டு பள்ளி போகணும்னு வச்சுக்க, ஒன்றும் கிடையாதுன்னு அல்லாஹு தஆலா. ஏன்னா அவர் மூத்தா இப்போ எவ்வளோ காலம் நீ அவரை இப்போ கூப்பிட்டு இருக்கிற? கண்ணெதிரே உள்ளவனை கூப்பிட நீ எப்போ அந்த தண்ணி எடுத்தா கிளாஸ் எடுத்தா கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கிறான், உசுரோடைக்கெல்லாம் கேட்கலாம். ஏப்பா என்ன இந்த நாய் தரத்து கல்லு அடியப்பான்னு சொல்லலாம். மூத்தா போன ஒரு மனுஷன், உலகத்துக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை, அல்லாஹ் சொல்லிட்டான் இலா யௌமி யுபஅஸூன், மறுமை வரும் வரைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அல்லாஹ் டிக்ளேர் பண்ணியிருக்கின்ற பொழுது கூப்பிட்டா வருவார் என்று சொன்னால் இது அல்லாஹ் ரசூலுக்கே பாடம் படித்து கொடுக்குறதா இல்லையா? அப்போ இப்படிப்பட்டவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். யாரெல்லாம் அல்லாஹ் இணை வைக்கிறார்களோ அந்த இணையோடு சேர்த்து அல்லாஹ் நரகத்தில் தள்ளி விடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் எல்லோரும் எழுப்பப்பட்டிருப்பார்கள். எழுப்பப்பட்டு அங்கே ஒரு வானவர் சொல்வார், உலகத்தில் யார் எதையெல்லாம் வணங்குவீர்களோ அதனோடு நரகம் போய்விடுங்கள். சுப்ஹானல்லாஹ். நீ சூரியனை வணங்கினா சூரியன் நரகம் போ, சந்திரனை வணங்கினா சந்திரன் நரகம் போ, சிலைகளை வணங்கினா சிலைகள் நரகம் போ. அப்போ யாரெல்லாம் அல்லாஹ்வை விட்டு யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய இடத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களை வைத்தாலும் அவர்கள் தப்பித்து விடுவார்கள். என்ன சொல்வார்கள்? யா அல்லாஹ், நான் இவர்களுக்கு அப்படி எதுவும் சொல்லவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் கூப்பிட்டு கேட்பான், ஈசாவே உன்னை வணங்குமாறும் உன் தாயை வணங்குமாறும் நீ இந்த மக்களுக்கு சொன்னாயா என்று அல்லாஹ் கேட்பான். என்ன சொல்வாரு? யா அல்லாஹ், என் உள்ளத்தில் உள்ளதெல்லாம் உனக்கு தெரியும், உன் உள்ளத்தில் உள்ளது எனக்கு தெரியாது. நான் எவனுக்கு இந்த கான்செப்டை சொல்லவே இல்லை. நான் சொன்னது நீ எதை வகையாக சொன்னாயோ அதை நான் சொன்னேன்.
ஏன் மௌத்துக்கு போகிற இவன் செஞ்சதுக்கு நான் பழிக்கிறது கிடையாது, நீ ஆச்சு உன்னுடைய அடியார்களாச்சு என்ன விட்டுட்டு ஓடிடுவார். இதைத்தான் ரசூலா செய்வாங்க. இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு வந்து எங்கே வச்சுட்டாங்க? அந்த கஃபாருல் ஹத்தாயா, பாவங்களை எல்லாம் மன்னிப்பவர் நீர். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு 100 தடவை நான் பாவம் மன்னிப்பு தரணுன்ட்டாங்க. அவங்களே பாவம் மன்னிப்பு தரணும் அல்லாஹ் கிட்டன்னு சொன்னால் அப்போ நம்ம யார்கிட்ட கேட்கணும்? அல்லாட்ட தானே கேட்கணும். இல்லை, அவர் பாவத்தை மன்னிக்கிறவர், அவர் சொன்னாராக்கும் நான் மௌத்தா போய்த்தேன்டாப்பா என்னோட கேள் நான் மன்னிப்பு பண்ணி அவருக்கு மெசேஜ் மலக்குகள் கொடுக்கணும். இல்லை, அவருக்கான மெசேஜ் ரசூலுல்லாஹ்க்கு மெசேஜ் யார் கொடுக்கணும்? மலக்குகள் தான் போய் கொடுக்கணும். உங்களுக்கு இன்னார் சலாம் சொன்னார், ஒன்னார் உங்களுக்கு இன்னார் சலவாத்து சொன்னார், மலக்குகள் சொன்னால் தான் ரசூலுல்லாஹ்க்கே தெரியும். இன்றைக்கு என்ன சொல்கிறாங்க? ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் ஆஜராகிடுவாங்க, ஹாஜராகிடுவாங்க. ஏன்டா இப்படி எல்லாம் போய் சொல்கிறீங்க? ரசூலுல்லாஹ் ஹாஜரான எத்தனை ரசூலுல்லாஹ் ஹாஜராகிறது? ரசூலுல்லாஹ்வுக்கு 9 மனைவிமார் இருந்தாங்க. 9 மனைவிமாருடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் ஒரே ஹாஜரானாங்களா? ஒரு நாளுக்கு ஒரு மனைவிக்கு ஒரு நாள் தானே கொடுத்தாங்க. யோசிச்சு பாருங்க, மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு நாளுக்கு ஒரு மனைவி வீடு இந்த ரசூலுல்லாஹ் போனாங்க. ஆனால் இவங்க இங்கேயும் ஓதுவாங்களோ அங்கேயும் ஓதுவாங்களோ எங்கேயும் ஓது, எத்தனை இடத்துல ஒரே டைமில் பட்டான்னு வருவாங்க. எங்கே தான் கண்டுபிடிக்கும் இதெல்லாம்? இந்த மாதிரியான கொள்கை இருக்கிறவங்க வெற்றிக்குரியவர்கள் கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய சிவத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு கொடுத்து விடக்கூடாது. அப்போ ஏகத்துவத்தில் தௌஹீதில் நீங்கள் கை வைத்து விட்டால், நீங்கள் சுன்னா அடிப்படையில் இபாதா செய்தாலும், உங்கள் இஹ்லாஸ் இருந்தாலும், ஷிர்க் இருக்கும் போது அனைத்தும் துண்டிக்கப்படும் என்ற செய்தி ஹதீஸினூடாக அல்லாஹ்வுடைய அழகாக சொல்கிறார்கள். அப்போ உண்மையிலேயே வெற்றிக்குரிய மறுமையில் வெற்றிக்குரிய சமூகம் உலகத்தில் எப்படி இருப்பார்கள் என்றால், ஷிர்க் செய்யாதவர்களாக, பித்ஆக்கள் செய்யாதவர்களாக இருப்பார்கள். ஏன் தெரியுமா? ஷிர்க் நமக்கு தெரியுது, இப்போ நமக்கு ஷிர்க் நல்லா தெரியுது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவு தூரம் வாழணும் என்பதை கரெக்டாக சொல்லிட்டு, என்னை தவிர யாரையும் பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன தவிர வேற யாரையும் பின்பற்றக்கூடாது. எப்படி சொன்னார்கள்? சல்லு கமா ராய்துமூனி உசல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள்னா அடுத்தவனை பின்பற்றக்கூடாது தானே, அடுத்தவனை கதைக்கு விழா போகக்கூடாது தானே. அப்போ நான் செய்த மாதிரி தான் உலகத்தில் வாழணும், என்னுடைய இபாதாவை தான் நீங்கள் பின்பற்றணும். அது அல்லாஹ் சொல்கிறான்ல, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரகத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை விட்டுட்டு அடுத்தவனுக்கு பின்னு போகலாமா? அது அல்லாஹ்வே நம்ம நக்கடிக்கிற மாதிரி வருமா? வராதா? அப்போ எனவே வெற்றிக்குரிய சமூகம் யார் என்று சொன்னால், ஷிர்க் செய்யாதவர்களாக, பித்ஆக்கள் செய்யாதவர்களாக இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் மார்க்கத்தில் சொல்லப்பட்டதுக்கு எகெயின்ஸ்டாக இன்னொன்றை உருவாக்க மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, சூரா ஹுஜராத்தினுடைய 1ஆம் வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ் ரசூலுக்கு முன்னாடி நீங்கள் முந்தி போகாதீங்க. லா துகத்திமு, நீங்கள் முந்தி போகாதீங்க என்று அல்லாஹ் தஆலா தடுக்கிறான். இன்னொரு வசனம் சொல்லுது, லா தர்ஃபவு அஸ்வாதக்கும் ஃபௌக சௌத்தின் நபி, நபியுடைய சத்தத்துக்கு மேலால் உங்கள் சத்தத்தை உயர்த்தாதீங்க. இங்கே அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் ரசூலுக்கு முந்தி அடிச்சு நீங்கள் முன்னுக்கு போகாதீங்க. அப்போ என்ன அர்த்தம்? அல்லாஹ் ரசூலுக்கு முந்தி அடிக்கக்கூடாது என்றால், அல்லாஹ் ரசூல் இறக்கின மார்க்கத்தில், முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கத்துக்குள் நீ ஒன்றையாச்சும் கொண்டு வந்தால் அல்லாஹ் ரசூலை முந்திட்ட. ஹதீஸை நீங்கள் பாருங்க, ஒரு மனிதன் பனி இஸ்ராயீல் காலத்தில் ஒருத்தன் செஞ்சுட்டான், கையை அறுத்துக்கிட்டு தற்கொலை செஞ்சிடறான். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? பாதரணி அபது ஹர்ரம்து அலைஹில் ஜன்னா, பாதரணி அபது, என் அடியான் என்னை முந்தி விட்டான். அவனுக்கு தீர்மானித்தது வேறு, அவனாக தீர்மானித்தது வேறு. அப்ப தற்கொலை அல்லாஹ் என்ன செய்கிறான்? எனக்கு முந்தி விட்டான். அல்லாஹ் முந்த முடியாது, அவன் அப்படி நான் சாகுவான் எழுதப்பட்டாச்சு. ஆனாலும் தற்கொலைக்கு அல்லாஹ் என்ன கொடுக்கிறான் ஹுக்கும் என்று சொன்னால், பாதரணி அபதி, என் அடியான் என்னை மிஞ்சி விட்டான், ஹர்ரம்து அலைஹில் ஜன்னா, அவனுக்கு சுவர்க்கத்தை நான் ஹராமாக்குகிறேன். தனக்கு தான் செய்து கொண்ட அநியாயத்துக்கே அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்குகிறான் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா முழுமைப்படுத்திய மார்க்கத்துக்குள் பித்ஆக்களை உருவாக்குவது நபியை, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை மிஞ்சும் காரியமா இல்லையா? இதுக்கு அல்லாஹ் எப்படி மன்னிப்பு கொடுக்க போகிறான்? அவர்கள் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஃபஅல்லாஹ் இஸ்தஜாப லஹ், எப்படி அல்லாஹ் அவர்களுக்கு பதில் கொடுக்க போகிறான்? பித்ஆக்களை செய்து கொண்டு
அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தலைகீழாக புரட்டி கொண்டு இருப்பவர்கள் நாளை உலகத்திலும் வெற்றி அல்ல, மறுமையிலும் வெற்றி அல்ல. இது நான் சொல்லவில்லை, ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. நபியுடைய சட்டத்துக்கு மேலால் நீங்கள் சட்டத்தை வகுக்காதீர்கள். சத்தத்துக்கு மேலால் சத்தம் என்றால் வாய் பேச்சை அல்ல, சவுண்ட் அல்ல. அங்கே நாடப்படுவது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ரூல்ஸ் கொண்டு சொல்லாமல் நீ முந்தி கொண்டு நீ ஒன்று சொல்லாத. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐங்கால தொழுகைக்கு பிறகு கூட்டுதுவா ஓதியது இல்லை என்றால் நீ ஓதலாமல் எப்படி சொல்வாய்? லா துகத்திமு, அல்லாஹ் ரசூலை முந்தினானா இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான், குல் அத்துஅல்லிமுன அல்லாஹ பிதீனிக்கும். என்ன ஓ மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு படிச்சு தர வர்றியா? அப்போ வெற்றிக்குரிய சமூகம் அல்லாஹ் ரசூல் சொன்னதை தன் சக்திக்கு ஏற்ப செய்வார்கள். அல்லாஹ் அப்படித்தானே சொல்கிறான், ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும். உன் சக்திக்கு ஏற்ப செஞ்சா போதும், ஆனா காட்டப்படாததை நீ எக்ஸ்ட்ரா செய்யாது. ஏன்னா இபாதாவுக்கு சுவர்க்கம் கிடையாது, ஆல்ரெடி கன்ஃபார்மா இல்லையா? இபாதாவுக்கு சுவர்க்கம் கிடையாது என்றால் இல்லாத ஒன்று செஞ்சா அல்லாஹ் சந்தோஷப்படுவானுக்கும். உள்ளதை செஞ்சாலேயே உனக்கு அந்த இடம் இல்லை, இல்லாத செஞ்சா அல்லாஹ் ரசூல் மறந்துட்டாக நான் தான் ஞாபகப்படுத்திக்கணும், வருமா வராதா? நபி அவங்க ஏதோ டென்ஷனை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் தான் கரெக்டாக படிச்சுன்னு வருமா வராதா? இமாம் ஜுஹரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், மினல்லாஹி ரிசாலா, மினல்லாஹி ரிசாலா. வஹி என்பது அல்லாஹ்விடம் வந்துச்சு, ரசூலுல்லாஹ் அதை எத்தி வைத்தார்கள், நாங்கள் அதை பின்பற்றுவது அலைனல் தஸ்லீம், எங்க மீது கடமை, அதுக்கு கட்டுப்பட்டு நடப்பது தான். அப்ப பிதஅத் செய்ய முடியாதுல்ல. எங்களுக்கு கடமை என்ன? 5 நேரம் தொழுவது தான். எங்களுக்கு கடமை என்ன? தொழுகைக்கு பிறகு அவுராதுகள் ஓதுவதுதான். கூட்டுதுவா ஓதுவது எங்கள் கடமை இல்லை என்று இமாம் ஜுஹரி அழகாக சொல்கிறார்கள். ஏன்? எங்களுக்கு கடமை அதுக்கு கட்டுப்படுவது தான். ரசூலா செய்யாத ஏன் செய்யறீங்க? செய்யக்கூடாது. கேட்பாங்க, ரசூலா தடுத்தாங்களான்னு கேட்பாங்க. ரசூலுல்லா தடுக்க தேவை ஒன்று இருக்கிற இடத்துக்கு வழிகாட்டப்பட்டதை பின்பற்றுங்கள். அல்லாஹ் என்ன சட்டம் போடுகிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ் தூதருக்கு கட்டுப்படுங்கள். வலா துபதிலு அஅமாலக்கும், உங்க நல்லமல்களை நாசமாக்காதீர்கள். அப்ப நல்லமல் எதனால் நாசமாகுது? அல்லாஹ் ரசூல் சொல்லாத செய்யாத ஒன்றை அல்லாஹ் ரசூல் இல்லாத போது செய்வதுதான் அவளை நாசமாக்கிவிடும். அப்ப எனவே இல்லாத ஒன்றை செய்தால் அவர்கள் நாங்கள் வெற்றிக்குரியவர்கள் சொல்லலாமா? சொல்ல முடியாது இல்லைங்க. ஏன் சொல்ல முடியாது? நீ தானப்ப ரசூலை செய்யாத செஞ்சுட்டு இருக்கிற, சொல்லாததை செஞ்சுட்டு இருக்கிற. அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் எப்படி குர்ஆன் சொல்கிறான்? வமா ஆதாக்கும் ரசூலு ஃபഖுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. அல்லாஹ்வுடைய தூதர் எதை தந்தார்களோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், எதை விட்டார்களோ விட்டு விடுங்கள். ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ் தண்டிப்பதில் மிக கடுமையானவன். எதுல? அவன் ரசூல் சொல்லாததை செய்தால் எங்க அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள், எங்க அறிஞர்கள் பிரித்து தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் குல்லு பிதத்தில் லலாலான ஒதுக்கிட்டு போயிட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு குல்லு பிதத்தில் லலாலா வ இன் ரஆஹ நாசு ஹஸனத் என்று ஒதுக்கி தள்ளிட்டு போயிட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் நீங்கள் மார்க்கத்தில் உள்ளதை செய்யுங்கள், புதிதாக இதை உருவாக்கி விடாதீர்கள் அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப சொன்னதுக்கு பின்னாடி அவர்களாக ஒன்றை செஞ்சு கொண்டு நாங்கள் வெற்றிக்குரியவர்கள் என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? யோசிக்கணுமா இல்லைங்களா? அப்போ அதனால் வெற்றிக்குரிய கூட்டம் யார் தெரியுமா? அது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். பாருங்கள், இது அஹ்மதிலையும் இப்னு அப்துல் பர்லையும் வரக்கூடிய செய்தி. ஒரு பிரச்சனை, ஹஜ்ஜுடைய விஷயம் பிரச்சனை வருகிறது. அப்போ பிரச்சனை வருது, இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, அராஹும் சைஹுலகூன், அவர்கள் அழிந்து போய் விடுவார்கள் என்றாங்க. இன்னும் ஒரு செய்தி, யூசிக்கும், உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன், உங்கள் மீது கல்மாறி பொழிந்து விடும் என்று நான் எச்சரிக்கை பண்ணுகிறேன், பயப்படுகிறேன் என்கிறாங்க. எப்படி? அகூலு கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ யகூலுன கால அபூபக்கர் வ உமர். யார்? இமாம் ஷாஃபியை விடவும் 1000 மடங்கு உயர்ந்தவர்கள் சஹாபாக்கள். இமாம் அபூ ஹனீஃபா விடவும் 900 மடங்கு சிறந்தவர்கள் சஹாபாக்கள். சிறந்தவர்களா இல்லையா? அவர்களுடைய கையளவு செய்யும் தர்மம் நாங்கள் உஹது மலை அளவு செய்தாலும் பெருமதியற்றது அல்லாஹ்விடத்தில்.
அப்படிப்பட்ட மகான்களை அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த செய்திக்கு சஹாபாவை கொடுத்த முடிவான ஃபத்வாவை பாருங்கள். நான் சொல்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று, நீங்களாம் சொல்றீங்க அபூபக்கர் உமர் சொன்னாருண்டா. உங்கள் மீது கல்மாறி பொழிந்து விடும் பயப்படுகிறேன், நீங்கள் அழிந்து போய் விடுவீர்கள் நான் பயப்படுகிறேன் என்றார்களே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. இதுல இருந்து விளங்கக்கூடாதா அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஈக்குவலாக சஹாபாக்களையே கொண்டு வரக்கூடாது என்றால் எப்படி தனி மனித வழிபாடு கொண்டு வருவீர்கள்? எப்படி தனி மனித சிந்தனைகளை மார்க்கமாக கொண்டு வருவீர்கள்? அப்ப இப்படி கொண்டு வந்தால் இவர்கள் வெற்றி பெற்ற கூட்டமாக மாற முடியுமா? இவங்கெல்லாம் வெற்றி பெற்ற கூட்டத்துக்கு நாங்கள் உரியவர்கள் என்று ஆக்கள் சேர்க்க முடியுமா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? எனக்கு பின்னாடி பல கருத்து முரண்பாடுகளை பட்டுக் கொள்வீர்கள். அதில் ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை பித்ஆவை எச்சரிக்கை செய்தார்கள், நரகத்தில் தள்ளிவிடும் என்று எச்சரிக்கை செய்தார்கள். அப்ப அதனால வெற்றிக்குரிய கூட்டம் யாரு? மறுமையில் வெற்றிக்குரிய கூட்டம் யார் தெரியுங்களா? யார் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலில், அல்லாஹ்வுடைய தூதருடைய இபாதா வழிகாட்டுதலில் கூடுதல் குறைத்தல் இல்லாமல் தன் சக்திக்கு ஏற்ப செய்கிறார்களோ அவர்கள்தான் சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள், மறுமையில் வெற்றிக்குரியவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டாததை நாங்கள் எங்களுடைய மதுஹபுகள் வழிகாட்டியது, எங்களுடைய மகான்கள் வழிகாட்டினார்கள், எங்கள் பெரியார்கள் வழிகாட்டினார்கள் என்று சொன்னால் அவர்கள் வெற்றிக்குரியவர்கள் அல்ல. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் உள்ள நிகழ்வை சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார். நாளை மறுமையில் சில முகங்கள் நரகத்தில் போட்டு புரட்டப்படும். யகூலூன், அவர்கள் சொல்வார்களாம், அத்தஅனா அல்லாஹ வ அத்தஅனா ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடந்திருக்க கூடாதா? இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குபரானா ஃபஅதல்லூனா சபீலா, நாங்கள் மகான்களுக்கும் பெரியார்களுக்கும் ஊர் வளமைக்கும் கட்டுப்பட்டோம். ஃபஅதல்லூனா சபீலா, அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். இன்னொரு குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், சூரா முல்க்ல சொல்கிறான், சத்தியத்தை தெளிவாக எடுத்து சொல்கின்ற பொழுது லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகில், நஸ்மஉ அவ் நஅகில், கேட்டு கொஞ்சம் சிந்தித்திருந்தால் மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், இந்த மோசமான நரகத்துக்கு நாங்கள் வந்திருக்காமல் இருந்திருப்போம். அப்ப நபி வழியை பின்பற்றாமல் கண்டவன் வழியை பின்பற்றினால் நாங்கள் வெற்றிக்குரியவர்களாக யாரும் சொல்ல முடியாது, அவர்கள் தோல்விக்குரியவர்கள். நபி வழியில் நடப்பவர்கள் மட்டுமே சுவர்க்கத்துக்குரியவர்கள், அவர்களே மறுமையின் வெற்றிக்குரியவர்கள் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை கட்டுப்படுங்கள். வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு, வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டாரோ ஃபகத், சத்தியமாக கன்ஃபார்ம், ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, அவர்கள் மட்டும்தான் வெற்றிக்கு சொந்தக்காரர்கள். அப்ப மறுமை வெற்றிக்கு சொந்தக்காரர்கள் யார்? மதுஹபு மார்க்கத்தை விடவும் குர்ஆன் சுன்னாவை விடவும் மதுஹபு பெரிது என்பது அல்ல. குர்ஆன் சுன்னாவை விடவும் எங்களுடைய கொள்கைகள் தான், எங்களுடைய தனிப்பட்ட சிந்தனைகள் தான் பெரிது என்று சொல்லுவது அல்ல. அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியில் எவர் நடந்தார்களோ அவர்கள்தான் வெற்றிக்குரியவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறானே. அந்த வெற்றிக்குரியவர்கள் யார் என்பதை ரத்தின சுருக்கமான ஒரு சில செய்திகளை உங்களுக்கு நான் முன் வச்சிருக்கிறேன். அதை மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன். முதலாவதாக வெற்றிக்கு சொந்தக்காரர்கள் யார் தெரியுமா? மறுமை வெற்றிக்கு சொந்தக்காரர்கள் ஷிர்க் செய்யாதவர்களாக இருப்பார்கள். ஷிர்க் எந்த அடிப்படையிலும் வராதவங்ககிட்ட. அடுத்தது பித்ஆ செய்யாதவர்களாக இருப்பார்கள், பித்ஆ செய்யாதவர்களாக இருப்பார்கள். அடுத்தது இபாதா லில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்வார்கள். அடுத்தது செய்யும் இபாதாவில் நபி வழியை மட்டும் பின்பற்றுவார்கள். இந்த மாதிரியான அடிப்படையோடு உள்ளவர்கள் மட்டும்தான் நாளை மறுமையில் வெற்றிக்குரியவர்களாக இருப்பார்களே தவிர மனித சிந்தனையை, மனிதனுடைய சுவாரஸ்யமான செய்திகளை எல்லாம் கொண்டு வந்து மார்க்கமாக ஆக்குவதனால் அவர்களுக்கு மறுமை வெற்றி இல்லை என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் என்று நான் சொல்கிறேன், நீங்க உமர் அபூபக்கர்னு சொல்றீங்க, இவரை விட ரசூலுல்லாஹ் தான் உயர்ந்தது, அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னது மட்டும்தான் மார்க்கம், அபூபக்கர் உமர் சொன்னது மார்க்கம் இல்லை என்று யார் சொன்னது? நானா சொன்னேன்? இதை நானாங்க கண்டுபிடிச்சு சொல்றேன். இமாம் அஹமது பதிவு செய்கிறாங்க, இமாம் இப்னு பர்ரும் பதிவு செய்கிறாங்க, இப்னு அப்பாஸ் சொல்றாங்க.
அப்போ சொன்னதும் பதிவு செய்ததும் நான் அல்ல, செய்தி உண்மை என்பதை நான் பறைசாட்டுகிறேன். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, பித்ஆக்கள் செய்யாத சமூகமாக மாறுவோம். எனவே நாளை மறுமையில் வெற்றிக்குரிய சமூகம் இவர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதை சொல்லிக் கொள்கிறேனே தவிர வேறு இயக்கத்தாலோ வேறு எதனால் யார் வந்தாலும் அவர்களுக்கு சிலது இன்பமாக இருக்கும், ஆனால் முடிவு துன்பமாக இருக்கும் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, மறுமை வெற்றிக்குரியவர்கள் முன்னாடி சொன்ன அந்த பண்புக்குரியவர்களாக இருந்தால் மட்டுமே மறுமை வெற்றிக்கு வருவார்களே தவிர மற்றபடிக்கு என்னத்தை தான் மலைமலையாக செஞ்சுட்டு வந்தாலும் அனைத்துமே தூசாக மாற்றப்பட்டு நஊது பில்லாஹி மின்ஹா நரகத்துக்கு போக வேண்டி வரும். எனவே நபி வழியை பின்பற்றுவோம், வெற்றிக்குரிய சமூகமாக மாறுவோம். ஹாதா இல்மி வல் இல்மு இன்தல்லாஹ் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த